இன்றைய தினம் சூரத்துல் முல்கினுடைய 6வது வசனம் தொடக்கம் 11வது வசனம் வரைக்குமான தஃசீரை பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் சூரத்துல் முல்கினுடைய சிறப்பு, அது நாளாந்தம் ஓதுவதனால் கிடைக்கின்ற நன்மைகள் தொடர்பாகவும் அதனுடைய ஆரம்ப 5 வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடரில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஸாபு ஜஹன்னம் வ பிஸல் மஸீர். வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம், யார் அல்லாஹ்வை நம்பாமல் இறை நிராகரித்தார்களோ, அஸாபு ஜஹன்னம், அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது. மிக முக்கியமாக உலகத்திலே செய்கின்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். மிகப்பெரிய ஒரு பாவம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை இந்த ஒரு காரணத்தை கொண்டும் அல்லாஹ் மறுமைகளை மன்னிக்க மாட்டான். அது இன்ன ஷிர்க லகுல்முன் அதீம், மிக பகிரங்க ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அஸாபு ஜஹன்னம், நரக வேதனை இருக்கிறது. வ பிஸல் மஸீர், அதுதான் சென்றடையக்கூடிய இடங்களில் எல்லாம் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை வர்ணிக்கிறார். அந்த நரக வேதனை தான் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆக மிக மோசமானது, மிக கெட்டது என்று 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். தொடர்ந்து அந்த நரக வேதனை, நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதா உல்கு ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் போடப்பட்டு விட்டால், இதா உல்கு ஃபீஹா சமிஊ லஹா ஷஹீகன் வ ஹிய தஃபூர், அதனுடைய கடுமையான இரைச்சலை அவர்கள் கேட்பார்கள். ஷஹீகன், அந்த கடுமையான இரைச்சல், அதற்கு இமாம் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது, அப்படியே அது கொதித்துக் கொண்டிருக்கும் என்றால், அதிகமான தண்ணீரில் தானியங்கள் எவ்வாறு அடுப்பில் கொதிக்குமோ அவ்வாறு நரகம் அவர்களை உள்வாங்கிய பிறகு அது அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கும் என்கின்ற விளக்கத்தை இமாம் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். வஹிய தஃபூர், அது அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கும். தகாது தமையசு மினல் கைம், அது அப்படியே பிளந்து விடுவதற்கு பார்க்கும். அந்த நிராகரிப்பாளர்கள் மீது அது கொண்ட அந்த கடுமையான கோபத்தினால், அந்த எரிச்சலினால் அது அப்படியே பிளந்து விடுகின்ற அளவுக்கு, அந்த நரகம் துண்டு துண்டாக ஆகின்ற அளவுக்கு அது பார்க்கும். தகாது தமையசு மினல் கைம், அது அப்படியே துண்டு துண்டாக பிரிகின்ற அளவுக்கு அது அது பார்க்கும். அந்த அளவுக்கு அந்த அவர்கள் மீது இருக்கின்ற அந்த கோபம். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒவ்வொரு குழுவும் குழுக்களாக அதிலே போடப்படுகின்ற போது ஒவ்வொரு குரூப் இருப்பார்கள். நரகத்திலே போடப்படக்கூடிய நரகவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், மிக பிரதானமானவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள். அது அல்லாமல் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாவங்களுக்கு நரக வேதனை, நரக தண்டனை அனுபவிப்பார்கள் என்று அடையாளப்படுத்திய, பாவ மன்னிப்பு பெற முடியாத, பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் அந்த நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். அதுதான் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒவ்வொரு குருவாக குழுவாக அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த தள்ளப்படுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், சஅலஹும் ஹஸனதுஹா, அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்?
அலம் யஅதிகும் நதீர், அலம் யஅதிகும் நதீர், நரகத்திலே தள்ளப்படுகின்ற போது கேட்பார்கள் நரகத்துக்கு பொறுப்பான மலக்குகள், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா? இதுதான் நன்மை, இதுதான் பாவம், இந்த பாவத்தின் தண்டனை எப்படிப்பட்டது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் உங்களுக்கு வரலையா என்று நரகத்திலே போடப்பட்டவர்களிடத்திலே கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான், சொல்கிறான். அதற்கு அந்த நரகவாதிகள் என்ன பதில் சொல்வார்கள் அதையும் அல்லாஹ் சொல்கிறான். 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பாலு, அதற்கு அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், பலா, ஆம், கத் ஜாஅனா நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், உலமாக்கள் வந்தார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், இது நல்லது, இது கெட்டது, இதை செய்ய வேண்டாம், இது நரகத்திலே நரக படுகொலையிலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள். கத் ஜாஅனா நதீர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் கவலை என்ன தெரியுமா? ஃபகذبنا, நாங்கள் அவரை பொய்யர் என்று சொன்னோம். அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்களை பொய்ப்பித்தோம், கவனீனமாக இருந்தோம், கணக்கெடுக்காமல் இருந்தோம். அதை பிறகு பார்க்கலாம், அதன் பிறகு நாங்கள் யோசிக்கலாம் என்று நாங்கள் பொதுபோக்காக கவனீனமாக அவர்களுடைய செய்திகள் எல்லாம் கணக்கெடுக்காமல் நாங்கள் இருந்தோம். ஃபகذبنا வகுல்னா, நாங்கள் சொன்னோம், மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையும் இந்த உலகத்தில் இறக்கி அருளவில்லை. இதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமூகம் பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு சமூகம், இன்னும் ஒரு சமூகம் இருக்கிறது, ஏளனமாக கவனீனமாக குர்ஆனா ஹதீஸா அது பிறகு பார்க்கலாம், அது அது காலம் கடந்து யோசிப்போம், அது எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு சொல்ல வர வேண்டிய தேவையில்லை என்று கர்வத்தோடு பொதுவோக்காக கவனீனமாக நடந்து கொள்வார்கள். மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் முடிக்கிறான், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர். அவர்கள் சொல்வார்களாம், இன் அன்தும், நீங்க தான், இல்லா ஃபீ ضلالin கபீர், வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கூறினோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வந்தார், நாங்கள் பொய்ப்பித்தோம், இந்த அல்லாஹ்விடம் இருந்து எதுவும் வரவில்லை என்று சொன்னோம், நீங்க தான் வழிகேட்டில் இருக்கிறீங்க, நாங்க வழியில நேரான வழியில தான் இருக்கிறோம் என்று கர்வத்தோடு நாங்கள் சொன்னோம் என்று அந்த நரகவாதிகள் சொல்வார்களாம். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு, வகாலு, அவர்கள் சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, சூரத்துல் முல்கினுடைய நாலாந்தம் ஓதக்கூடிய வசனத்துடைய கருத்து சகோதரர்களே, அவர்கள் சொல்வார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் இந்த செய்திகளை செவிமடுத்திருந்தால், இந்த நல்ல விஷயம் சொல்லப்படும் போது அதனை கேட்டிருந்தால், அவ் நஅகிலு, அதனை புரிந்து கொண்டிருந்தால், அதனை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்தி இருந்தால், நாங்கள் இப்படி எல்லாம் அதனை சரி என்று ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அமுல்படுத்தி இருந்தால், மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், இந்த கொழுந்து விட்டெறிய கூடிய நரகத்திற்குள்ளவர்களாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோமே என்று நரகவாதிகள் கவலைப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் முல்கினுடைய 10வது வசனத்திலே சொல்கிறான். 11வது வசனம், ஃபஅதரபு பிதம்பிஹிம், ஃபஅதரபு பிதம்பிஹிம், நாங்கள் பாவம் செய்கிறோம், தவறில் இருக்கிறோம் என்று மௌத்துக்கு முதல் நான் பாவத்திலே இருந்து மீட்சி பெற வேண்டும் என்கின்ற உணர்வு அது எங்களுடைய மௌத்துக்கு முதல் வந்துடும். மௌத்துக்கு பிறகு இந்த உண்மையான உலகத்தினுடைய நிலைகளை காணும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், இதுதான் உண்மை. ஆனால் எந்த பிரயோசனமும் அளிக்க மாட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நரகவாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஆனால் ஏற்றுக்கொண்டு இந்த பிரயோசனம் இல்லை. இந்த நரக வாசிகளுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த 6 தொடக்கம் 11வது வசனம் மிகப்பெரிய ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாக அமையக்கூடிய ஒரு வசனங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நரகத்தினுடைய தண்டனை, நரகத்திலே வந்து எங்களிடத்திலே மலக்குமார்கள் கேட்பார்கள் நரகவாதிகளிடம். அந்த நரகவாதிகள் தாங்கள் செய்த பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நரகத்தில் இருந்து விடுதலை பெற முடியாது என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்கிலே சொல்லி, மனிதா, உன்னுடைய மௌத்துக்கு முதல் உனக்கு கர்கராவுடைய நிலை வருவதற்கு முன்னர் நீ கேட்கின்ற நல்ல விஷயங்களை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை, இஸ்லாத்தினுடைய போதனைகளை கவனீனமாக பொதுபோக்காக விட்டுவிடாமல், இது என்னுடைய மார்க்கம், என்னுடைய தீன், இதை நான் பின்பற்ற வேண்டும், அணுவணுவாக பின்பற்ற வேண்டும், நபியுடைய சுன்னா என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த சூரத்துல் முல்கினுடைய 6 தொடக்கம் 11வது வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் ஆழமான கருத்துக்களையும் போதனைகளையும் சொல்லித்தரக்கூடிய வசனங்கள். ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் அறிய வேண்டும், படிக்க வேண்டும், வாழ்க்கையை அமுல்படுத்த வேண்டும். எனவே அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே குர்ஆனை படிப்போம், அறிவோம், விளங்குவோம், வாழ்க்கையை அமுல்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடையவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.